இவ்வளவு நாள் இது தெரியாமல் போச்சு. எப்பவும் ஒரே மாதிரி இட்லி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக மசாலா சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. காஞ்சிபுரம் இட்லியை ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாம். அதே நேரத்தில் சட்னி சாம்பார் எதுவுமே தேவையில்ல, சும்மாவே கூட சாப்பிடலாம். வெல்கம் டு சல்காஸ் கிச்சன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம செய்கிறதுக்காக இட்லி அரிசி 1 கப் அளவு எடுத்திருக்கேன். நான் எடுக்கக்கூடிய அளவு ஒரே மாதிரி எடுத்திருக்கேன். அதே மாதிரியே எடுத்துக்கோங்க. அதே போல் அதே கப்பில் 1 கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1 கப் அளவு உளுந்து எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு 2-3 தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணி கலர் போகிறதுக்கு நல்லா அலசி எடுத்ததுக்கு அப்புறமா நல்ல தண்ணியை ஊற்றி இதை ஊற வச்சிடலாம். ஒரு 4லேருந்து 5 மணி நேரத்துக்கு இது அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியும் நமக்கு நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நான் கொஞ்சமாக செஞ்சுருக்கிறதுனால நான் மிக்சி ஜார்லேயே செஞ்சுக்கிறேன். நீங்கள் நிறைய செஞ்சீங்க அப்படின்னா கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. கிரைண்டரில் அரைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். மிக்சி ஜாரில் அரைக்கும்போது சில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். இந்தளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரவை பதத்துக்கு ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பும் நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க. உப்பு மட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி திக்னஸ் இருந்தாலே போதும். இதை உப்பு சேர்த்து கலந்ததுக்கப்புறமா இதை நல்லா மூடி போட்டு மூடி நான் சரியாக ஒரு 8 மணி நேரத்துக்கு விட்டுட்டேன். நைட்டு ஒரு 8லேருந்து 9 மணி இருக்கும். நான் இது செய்யும்போது காலையில் இதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போது அதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்பு இதே அளவுகளோடு செய்யுங்க, அப்போ தான் சரியாக இருக்கும். முக்கியமாக 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக முந்திரி இருந்துச்சுன்னா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட முந்திரி இல்லாத பட்சத்தில் நான் பாதாமை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அதை நல்லா வறுத்து விட்டுருங்க. மிளகு 1 பாதியமாக உடச்சி தான் சேர்க்கணும். அதை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துடக்கூடாது. அது 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு ஜீரகம் 1 டீஸ்பூன், இஞ்சி நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணது அதுவும் 1 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துட்டு கருவேப்பிலையை ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சின்னதாக கட் பண்ணிவிட்டு சுக்கு பொடி 1/2 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக ஒரு 2லேருந்து 3 பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மாவில் எடுத்து ஊற்றிடலாம். ஊற்றினதுக்கப்புறம் மாவை நல்லா கலந்து விடுங்க. மாவோட திக்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கே தெரியுது. இட்லிக்கு எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு பக்குவம் சரியாக வரும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு தேவையான அளவு கூட குறைச்சி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ஹைட்டாக இருக்கக்கூடிய டம்ளர் எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் இட்லி தட்டில் கூட ஊற்றி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் குட்டியாக ஒரு கிண்ணத்தில் கூட ஊற்றி எடுத்துக்கலாம். இது மந்தார இலையை வச்சு செய்வாங்க. நான் இன்றைக்கி செய்யக்கூடியது வாழை இலையில் செஞ்சுருக்கேன். எனக்கு அந்த இலை கிடைக்கல. இப்போ இதை ஒரு டம்ளரில் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மாவை ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பையும் ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம். இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். வெந்து நமக்கு மேலே வரும். இப்போ இது 2 தட்டு தட்டினதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் கீழே தண்ணியை ஊற்றிட்டு இப்போது இட்லி பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை வச்சுட்டு சரியாக ஒரு 15 நிமிஷம் வச்சுருந்தேன். எனக்கு சூப்பராக குக்காகி வந்துருச்சு. ஒரு கத்தியை விட்டு பார்த்தா தெரியும் நமக்கு சூப்பராக குக்காகி வந்தது. இதை இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஓரங்களில் இந்த மாதிரி லைட்டாக நம்ம தள்ளி விட்டுட்டாலே போதும். சூப்பராக நமக்கு இட்லி வெளியில் வந்துடும். அவ்வளவுதாங்க. ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் காஞ்சிபுரம் இட்லி நம்ம வீட்லேயும் செஞ்சாச்சு. இதை சட்னி சாம்பார் கூட சூப்பராக சாப்பிட்லாம். இல்லை இட்லி பொடியில் தொட்டு கூட சாப்பிட்லாம். சும்மாவே சாப்பிட்றதுக்கு கூட அந்த நெய்யெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால வாசம் ரொம்ப அருமையாக இருக்கும். மிளகு மட்டும் கொஞ்சம் தூள் பண்ணாமல் நீங்கள் 1 பாதியமாக நீங்கள் உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சுலபமான செய்முறையில் செஞ்ச இந்த இட்லியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். அளவுகள் மிஸ் பண்ணாமல் போடுங்க. அப்போ தான் பக்குவம் நமக்கு கரெக்டாக வரும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த இட்லி காஞ்சிபுரம் இட்லி எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் பாய்.